இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். குறையொன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார்.
நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 10 இறைவாக்கியங்கள் 26 முதல் 31 வரை. எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தைகள் இயேசு தம் சீடர்களை உலகிற்கு அனுப்பும்போது அவர்களுக்கு அளித்த அறிவுரைகளின் ஒரு முக்கிய பகுதியாகும். துன்புறுத்தல்கள், எதிர்ப்புகள் மற்றும் பயங்கள் நிறைந்த உலகில் இறைவனின் பராமரிப்பையும் அச்சமின்றி நற்செய்தியை அறிவிக்க வேண்டியதின் அவசியத்தையும் இந்த பகுதி நமக்கு ஆழமாக உணர்த்துகின்றது. நமது அன்றாட கிறிஸ்தவ வாழ்வில் நாம் சந்திக்கும் சவால்களுக்கு மத்தியிலும் எப்படி விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நின்று கடவுளின் சாட்சிகளாய் வாழ்வது என்பதை பற்றி இன்று நாம் சிந்திப்போம். முதலிலே ஆண்டவர் சொல்கின்ற அஞ்சாதீர்கள் என்ற அந்த வார்த்தையில் இயேசு ஒரு அறிவுரையை நமக்கு கூறுகின்றார். சீடர்கள் உலகிற்கு செல்லும்போது எதிர்ப்புகளையும் பழி சொற்களையும் தவறான புரிதல்களையும் சந்திக்க நேரிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மக்கள் அவர்களை பற்றி தவறாக பேசலாம், உண்மையை திரிக்கலாம். ஆனால் இயேசு உறுதியளிக்கிறார், உண்மை ஒருபோதும் மறைந்திருக்காது. தற்காலிகமாக அது மறைக்கப்படலாம், ஆனால் இறுதியில் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் என்று சொல்கின்றார். நமது வாழ்விலும் இது பொருந்தும். நாம் கிறிஸ்துவின் வழியில் நடக்கும்போது சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், கேலி செய்யப்படலாம் அல்லது எதிர்க்கப்படலாம். நமது நல்ல நோக்கங்கள் தவறாக பார்க்கப்படலாம். இத்தகைய சூழல்களில் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் வரை கடவுள் நமது சார்பில் இருக்கிறார். இறுதியில் நமது உண்மைத்தன்மை வெளிப்படும், நீதியும் சத்தியமும் நிலை நிற்கும். எனவே மனிதர்களின் தீர்ப்புக்கோ பழி சொல்லுக்கோ அஞ்சி நமது கிறிஸ்தவ கடமையிலிருந்து பின்வாங்காமல் வாழ முயற்சி செய்ய இன்றைய தினம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கையில் ஒளியில் பேசுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் மறைவாகவும் தனிமையாகவும் போதித்த உண்மைகளை அவர்கள் உலகிற்கு வெளிப்படையாகவும் தைரியமாகவும் அறிவிக்க வேண்டும் என்கின்றார். இருளில் சொல்வது என்பது ஒருவேளை அந்தரங்கமான போதனைகளையும் காதோடு காதாய் கேட்பது என்பது தனிப்பட்ட
அறிவுரைகளையும் குறிக்கலாம். ஆனால் இந்த உண்மைகள் தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இருக்கக்கூடாது. அவை ஒளியில், அதாவது பகிரங்கமாக அனைவருக்கும் தெரியும் வகையில் சொல்லப்பட வேண்டும். மாடியிலிருந்து அறிவியுங்கள் என்பது அக்காலத்தில் செய்திகளை எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் அறிவிக்கும் ஒரு முறையாகும். நற்செய்தி உரத்த குரலில் அச்சமின்றி தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் திருச்சபையின் போதனைகளையும் கிறிஸ்துவின் நற்செய்தியையும் நமது குடும்பங்களிலும் பணிபுரியும் இடங்களிலும் சமூகத்திலும் தைரியமாக பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நமது விசுவாசத்தை மறைத்து வாழாமல் நமது வார்த்தையாலும் செயல்களாலும் அதற்கு சான்று பகர வேண்டும் என்பதை இது நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறி நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கையில் ஆன்மாவை கொள்ள முடியாதவர்களுக்காக அஞ்சாதீர்கள் என்று சொல்கின்றார். இதன் முக்கியமான ஒரு அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்கள் அதிகபட்சமாக நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்க முடியும், நமது உயிரை பறிக்க முடியும். ஆனால் நமது ஆன்மாவை அவர்களால் தொட முடியாது. நமது ஆன்மா கடவுளுக்குரியது. ஆனால் கடவுள் ஒருவரே ஆன்மாவையும் உடலையும் நித்திய அழிவுக்கு உட்படுத்த வல்லவர். எனவே நாம் மனிதர்களின் அச்சுறுத்தல்களுக்கு பயப்படுவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கும் பாவத்தில் வாழ்வதற்கும் பயப்பட வேண்டும். இதன் பொருள் நாம் கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக கடவுள் மீதான ஆழ்ந்த மரியாதையை, பயபக்தியை மற்றும் அவரது நீதியான மரியாதையும் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். அடுத்ததாக நம் ஆண்டவர் நமக்கு கற்பிப்பது கடவுளின் பராமரிப்பு. சிட்டுக்குருவியுடைய ஒரு சிறு உவமையை ஆண்டவர் கூறுகின்றார். இந்த வசனத்தின் வழியாக கடவுளின் அன்பான பராமரிப்பின் உச்சத்தை நமக்கு காட்டுகின்றன. அக்காலத்தில் சிட்டுக்குருவிகள் மிகவும் மலிவானவை. ஆனாலும் அவற்றில் ஒன்று கூட கடவுளின் அறிவுரின்றி அவரது அனுமதியின்றி தரையில் விழுவதில்லை. அவ்வளவு சிறிய முக்கியமற்றதாக கருதப்படும் ஒரு உயிரினத்தின் மீதும் கடவுள் இவ்வளவு அக்கறை காட்டுகின்றார் என்றால் அவர் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம் மீது, அவருடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு அக்கறை காட்டுவார். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்டுள்ள அன்பை எடுத்துரைக்கின்றது. நமது தேவைகள், நமது கவலைகள், நமது பலவீனங்கள், நமது திறமைகள் என அனைத்தையும் அவர் அறிந்திருக்கின்றார். நமது வாழ்வின் மிகச்சிறிய விவரங்கள் கூட அவரது கவனத்தில் உள்ளன. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஒரு நம்பிக்கையிலே கடவுளாம் தந்தை நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி நமக்கு தேவையானதை கொடுக்கின்றார். ஆகவே அஞ்சாமல் அவர் ஒளியில் நாம் என்றும் நடந்திட, அவரை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்க தேவையான வரம் கேட்டு இந்த நற்கருணை ஆராதனையில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நம் குடும்பங்களையும் வழி நடத்துவாராக. ஆமென்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம்.